Hello friends, welcome to Smart Tech G channel. நீங்கள் நம்ம OnePlus 12R இந்த ஃபோனை அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்தாங்க பார்க்குறோம். இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோனான OnePlus 12R லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus 12R கலர்னு பார்த்தீங்கன்னா கூல் ப்ளூ அண்ட் அயன் கிரே. இதெல்லாம் வாங்கியிருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா அயன் கிரே. வேரியண்ட்னு பார்க்கும்போது OnePlus 12Rல 16GB RAM and 2GB வாங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு 8GB RAM and 128GB கிடைக்குது. 12Rோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தரமான 5G ப்ராசர். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16GB RAM and 2GB 45,999 கிடைக்குது. பட் நீங்கள் ஐசிஐசி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 rupees உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடிஷனல் ஆப்ஷனாக உங்களுக்கு ஐசிஐசி கிரெடிட் கார்டில் நோ காஸ்ட் இஎம்ஐ 6 month கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஃபோனை அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். பாக்ஸோட பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் மாடலில் கொடுத்த மாதிரி தான் இந்த முறையை நல்ல ஒரு தரமான ரெட் கலர் பாக்ஸ் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வேக கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நைஃப் சிசர் எதுவுமே தேவைப்படாது நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் மேலே இருக்கிற ரேப் கவர் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சு ஜஸ்ட் இப்போ பாக்ஸ் ஓப்பன் உடனே பார்த்தீங்கன்னா நெவர் செட்டில் அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தேங்க்யூ, கம்யூனிட்டி மெம்பர்ஸோட நேம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைட், அதாவது அலர்ட் ஸ்லைடர், ஸ்பீக்கர், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்றது ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேஃப்டி கைட் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண அப்படின்றது. நெவர் செட்டில் OnePlus ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோன் ஹோல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக டெம்பர் கிளாஸ் நீங்கள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட்லாம் எங்கே ஸ்பீக்கர் அது இடத்துல ஸோ மற்ற ஹோல்ஸ் எல்லாம் இறங்காத மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த ஸ்டிக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல உங்களுக்கு அந்த கார்டு யூஸ் பண்ணி 100 rupees நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய OnePlus அக்கௌண்ட்டில். அது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, ஆஸ் யூஸ்வலாக எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ் அப் டு 6 months வரைக்கும் என்னுடைய வியூ படி லைஃப் வரும்னு நினைக்கிறேன் இந்த பேக் கேஸ், பேஸ்ட் ஆன் யூசேஜை பொறுத்து உங்கள் ஃபோனுக்கு. ஸோ ஃபைனலாக ஃபோன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 100 watts நல்ல ஒரு தரமான சூப்பர் சார்ஜர். வெயிட் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா சார்ஜர் கேபிள் எப்பவும் போல் நல்ல ஒரு குவாலிட்டியான ரெட் கலரில் கொடுத்துருங்க, டைப் சி கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஃபோனை கையில் எடுத்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்றது. ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த முறை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். OnePlus 11R கம்பேர் பண்ணும்போது. OnePlus 11Rல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம், பட் இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 207 grams தான் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.8 mm திக்னஸ் வித் 5500 mAh பேட்டரியோட. பேக் சைட் கவர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் கவர், இருந்தாலும் நமக்கு கார்னிங் கலரில் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட வருது. ஃப்ரண்ட்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கலரில் கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடக்ஷனோட நல்ல ஒரு தரமான கர்வ்ட் எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராக உங்களுக்கு பஞ்சுவல் செட்டப் சென்டரில் கொடுத்துருக்குது ரொம்ப நல்ல விஷயம். செல்ஃபிஸில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேமரா பம்புன்னு பார்க்கும்போது OnePlus 11Rல கொடுத்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய சைஸில். இதில் ஒரு சின்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பம்ப் ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன் வெளியில். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூவே சொல்ல முடியும். ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே வச்சு ஹேண்டில் பண்ணும்போது டேபிள் மேலே இல்லை வந்து ஜஸ்ட் கீழே விழும்போதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேக் கவர் எப்பவுமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சேஃப்டின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டுன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பிரியமான கர்வ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கார்னிகரில் கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடக்ஷனை தாண்டி உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டும் கொடுத்துருக்காங்க. இதுவே போதும் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டு இன்கேஸ் ஒரு 3 to 4 months அப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாங் லைஃப் வரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இப்போ சிலிக்கான் கேஸை நம்ம ஃபோனில் போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்ட் ஃபிட்டாக சொல்லுவேன் இந்த வியூவில். ஸோ கண்டிப்பாக 6 months மேலே நீங்கள் வந்து இந்த கவரை யூஸ் பண்ண முடியும். பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்க, நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் நல்ல ஒரு கிரிப்பாகவே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த ஃபோனில் நீங்கள் அந்த கவர் போட்டு யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஃபோனோட பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் கீழே உங்களுக்கு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தரமான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஒன்று டாப்பில் ஒன்று பாட்டமில். நெக்ஸ்ட்டு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிரைமரி மைக், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நமக்கு டோல் சிம் 5G யூஸ் பண்ணிக்கலாம். இதில் SD கார்டு ஸ்லாட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனவே நமக்கு 2GB கொடுத்துருது என்ன தான் சொல்லுவேன் என்னுடைய வியூவில். மற்றபடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த அலர்ட் ஸ்லைடர் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வலாக இது நமக்கு யூஸபிள் பார்த்தீங்கன்னா வைப்ரேட், சைலண்ட் மோட் இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் கீ எதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த அலர்ட் ஸ்லைடர் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஃபோனோட டாப்பில் வந்து உங்களுக்கு IR பிளாஸ்டர், இது நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டிவி இந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
செகண்டரி ஸ்பீக்கரோட உங்களுக்கு கிரில் அவுட் சைடில் கொடுத்துருங்க. பட் இதோடைய அட்டாச்சு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் பீஸோட சேர்ந்து வரும். அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் இயர் கேமரா செட்டப்போட வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமராவும் 8 MP அல்ட்ரா வைட் 2 MP மேக்ரோ கொடுத்துருங்க வித் நல்ல ஒரு தரமான LED ஃப்ளாஷ் லைட்டோட. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான 6.78 இன்ச்சில் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 1.5K ரெசல்யூஷனோட. ஸோ கண்டிப்பாக 1400 பீக் பிரைட்னஸ் கொடுத்ததுனால நீங்கள் இன்னர்லேயும் சரி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நமக்கு HDR10+ அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டோட வருது. ஸோ கண்டிப்பாக இதனால் HDR கான்டென்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபோனில். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் ஹையர் அண்ட் வேரியண்ட்டில் கொடுக்குற மாதிரி LTPO 4.0 சப்போர்ட் வருது வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 Hz to 120 Hz உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஆப்புக்கு தகுந்த மாதிரி அதே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் சூஸ் பண்ணிக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பவர் சேவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஃபீச்சர்ஸ் இதில் கொண்டு வந்திருக்குது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட்டும் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்திருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருங்க டாப் அண்ட் பாட்டமில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வரதுனால நல்ல ஒரு ஹை அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். நீங்கள் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இயர்செட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கேட்கும்பொழுது. இது இல்லாமல் நீங்கள் மூவிஸ் அது இல்லாமல் மியூசிக்லாம் கேட்கும்போது சரி அவுட் சைடில் வந்து நல்ல ஒரு சவுண்ட் லவுடராக வருது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணிருக்கேன் பாருங்கள், அது கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபோன் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 14 வித் OxygenOS 14 வருது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லுவேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு தரமான Qualcomm Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் 400 சிப்செட்டோட. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குதா. அது இல்லாமல் கேம்ஸ் விளையாடுவோம் சரி, அது இல்லாமல் மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. கேம்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 30 minutes to 40 minutes நான் கண்டினியூஸாக ப்ளே பண்ணியிருந்தாலும் ஈட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் இதில் கூலிங் டெக்னாலஜிலேயே அவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வேப்பர் கூலிங் டெக்னாலஜி. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் வித் 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆடும். இது ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது 500 mAh அதிகமான பேட்டரின்னு தான் சொல்லுவேன் என்னோட வியூவில். ஃபாஸ்ட் சார்ஜிங் போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுறது 26 minutesல 100% சார்ஜ் ஆகும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் செக் பண்ணும்போது 13 minutes எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் அவங்க சொல்கிறது 17 hours 18 hours அந்த மாதிரி சொன்னாலும் என்னோட வியூ படி கேம்ஸ் அது இல்லாமல் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 10 to 12 hours ஆவரேஜ் வருது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் யூசேஜ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் ஒன்லி ஃபோன் மட்டும் தான் பேசுகிறீங்க அப்படின்னா இட் மே அப் டு 16 to 17 hours கூட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது யூசேஜ் பொறுத்து தான் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நிற்கும் என்னோட வியூவில். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 8GB ரேம் அண்ட் 16GB ரேம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 120GB அண்ட் 2GB ஸ்டோரேஜ். ஸோ கண்டிப்பாக நான் சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 16GB ரேம் அண்ட் 2GB. இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 12GB வரைக்கும் உங்களுடைய ரேமை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 16GB ரேமே பத்தலை அப்படின்ற கேஸில் இந்த 12GB ரேமை நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 28GB ரேமாக உங்களுடைய ஃபோன் ஆக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு லேகிங் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபோனில். ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்குது. பட் ஒரே விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா 2GB ஸ்டோரேஜ் தான் அது எடுத்துக்கும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு UFS 4.0 கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதாவது பார்த்தீங்கன்னா 16GB ரேம் வேரியண்ட்டில். இது நமக்கு 8GB ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 4.0 ஸோ நல்ல ஒரு ரீட் அண்ட் ரைட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் டு 8GB ரேம் வேரியண்ட். கேமரா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சோனியோட IMX 890 சென்சரோட 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ. 8 MP அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா 112 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வைட் ஆங்கிள் கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் நல்லாவே பிரைட்டாக இருந்தது. நான் நைட்டில் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது சரி. ஜஸ்ட் நான் இப்போ சாம்பிள்ஸ் காட்டுறேன், அதை நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். வைட் ஆங்கிள் கேமரா அவங்க ஜஸ்ட் 112 டிகிரி கொடுத்துருந்தாலும் பட் நல்லாவே கவர் ஆகுது என்னோடய வியூவில். பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே எப்படி வந்திருக்குன்றது. அதுக்கடுத்து இந்த ஃபோனில் நமக்கு ஹைலைட்டான விஷயம் 4K 60 FPS வீடியோஸ் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OS சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நடந்துகிட்டே வீடியோஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கிறிஸ்பல் கிளியரான வீடியோ குவாலிட்டி எடுத்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹேசல்பட் கலர் இதில் மிஸ்ஸிங் தான் சொல்லுவோம். உங்களுக்கு OnePlus 12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான் சொல்லுவேன் இந்த ஃபோனோட கேமரா செட்டப்.
பட் தேர்ட் கேமராவான 2MP மேக்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு மேக்ரோ வேணும் போது ஜஸ்ட் பேக் சைட் ஃபுல்லாகவே பிளராக உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான இமேஜ் கொண்டு எடுத்து கொடுக்கும். பட் அது மிஸ்ஸிங் தான் சொல்லுவேன் இந்த ஃபோனில். மற்றபடி அல்ட்ரா வைட் ஓகே தான் சொல்லுவேன். மெயின் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க என்னுடைய வியூவில். செல்ஃபி கேமரானும் போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 30 MP கொடுத்துருக்கலாம். பட் இந்த ஃபோன்லாம் கொடுத்துருக்குது ஜஸ்ட் 16 MP கேமரா தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்ன பார்த்துருக்கேன் சாட்டிஸ்ஃபைடு தான் சொல்லுவேன். அவங்க 16 MP கொடுத்துருந்தாலும் ஸோ ஃபோட்டோஸ் நான் எடுத்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோஸும் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. செல்ஃபியில் ஃப்ரண்டில் 1080 பிக்சலில் 30 fps எடுக்க முடியும். நான் இப்போ நடந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் எடுத்திருக்கேன். பட் ஷேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு கிறிஸ்டலான வீடியோ குவாலிட்டி எடுத்து கொடுக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா EA சப்போர்ட் இதில் இருக்குது. ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததோட ஜஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு மோர் தென் 15+ 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் Wi-Fi 7 ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நமக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட்டோட வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹை ரெசல்யூஷன் ஆடியோ உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்செட்லாம் வச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு Wi-Fi சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் தான் சொல்லுவேன். என்னுடைய ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க குறைச்சிருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் சைடு அவங்க கொடுத்துறான்னு சொல்லலாம் இந்த ஃபோனில். மற்றபடி இந்த ஃபோனோட ரீசேல் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 February Amazon OnePlus ஸ்டோரில் வரப்போது. வேணும் நீங்கள் அதில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் நீங்கள் ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ் பண்ணி வாங்க. 1000 rupees உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.